ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, ஷாப்ஸி இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சம் யூசேஜுக்காக வந்துட்டு வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கும்போது நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கியிருக்க மாட்டீங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன் கண்டிப்பாக ஏதாச்சும் இஷ்யூஸ், அது ப்ராடக்ட்லேயே இருக்கலாம், இல்லை டெலிவரியிலேயே இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படி ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஆமாம் ப்ரோ நாங்கள் இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்காக தான் இன்றைக்கான வீடியோவில் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்க போது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அந்த பெல் ஐக்கான் எதுவுமே கிளிக் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை எல்லாம் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்லாம் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் வந்துட்டு வீடியோ சப்போர்ட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம இப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டோட்டலாக 5 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் இதோடைய 5 ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷனும் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 5 ப்ராப்ளம்ஸ்மாக வந்துட்டு கேட்காதீங்க. மொத்தம் டோட்டலாக 10 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் இந்த 10 ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப பெரிய வீடியோவாக வந்துட்டு போயிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த 5 ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு தனியாக இந்த வாட்டி பார்ட் 2 வீடியோ வந்துட்டு வேணுமா அப்படின்னு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த பார்ட் 2 வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி அந்த அடுத்த நெக்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்துட்டு பார்க்கலாம். அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லணும்னு நினச்சேன், அதை வந்துட்டு மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பிளாக் கலர் ஷர்ட் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதனால் பிளாக் ஸ்க்ரீனில் வந்துட்டு எடுத்தால் வீடியோ வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏன்னா பிளாக் ஸ்க்ரீனும் பிளாக் ஷர்ட்டும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு ஒரு டிசப்பாயிண்ட், அதாவது எப்படி இருக்குன்னா கலர் வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நல்லா பிரைட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி க்ரீன் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதில்னா நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வீடியோ எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், பேக்ரவுண்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா பேக்ரவுண்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் சரி இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் உட்காந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வந்துட்டு எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி பிளாக் ஷர்ட் போட்டதுனால க்ரீன் ஸ்க்ரீனில் வந்துட்டு உட்காந்தாச்சு, அதாவது க்ரீன் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்துட்டு உட்காந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நான் கிராஃபிக்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணலாம்னா பின்னாடி வந்துட்டு நான் சூப்பராக வந்துட்டு ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதனால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி வச்சு செய்யப்படும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த டிஸ்அட்வான்டேஜஸை என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, ஸோ அதெல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எல்லா ஐடியாஸுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு கிளியராக வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் டிஸ்அட்வான்டேஜில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் டாக்டைல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து நேரடியாக போய் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால் தொட முடியும், ஸோ இது எல்லாமே பண்ண முடியும், நம்ம எடுத்து வந்துட்டு பார்த்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பட் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொருளை வந்துட்டு தொட்டு பார்க்க முடியாது. ஸோ அதை வந்துட்டு தொட்டு பார்க்கவே முடியாது, அதை நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யக்கூட வந்துட்டு முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அதோடைய அந்த ப்ராடக்டோடைய அந்த குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே வந்துட்டு போயிடும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா குவாலிட்டி கான்சன்ஸ். குவாலிட்டி கான்சன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை நண்பா. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா அதே தான் இங்கேயும். ஸோ அதோடைய குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும், அதோடைய தரம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கவே வந்துட்டு முடியாது. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரிய வரும். ஸோ அதோடைய குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் வந்துட்டு தெரிய வரும். அண்ட் இந்த தேர்ட் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா சைஸ் அண்ட் ஃபிட் இஷ்யூ. அதாவது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ட்ரெஸ்லாம் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு இல்லைனா ஸ்லிப்பர் தான் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு சைஸ் இல்லை ஃபிட் வந்து சரியாக வந்துட்டு ஃபிட் ஆகாமல் வந்துட்டு இருக்கலாம், லூஸ் ஆகலாம், சில சமயம் வந்துட்டு டைட் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வரதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளம். 4வது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிட்டன் அண்ட் ரீஃபண்ட் அஸ்லெஸ். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் சம் இஷ்யூ வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஒருவேளை அப்படி இஷ்யூ வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அதை ரிட்டன் அண்ட் ரீஃபண்ட் வந்துட்டு பண்ணணும். அதாவது ரிட்டன் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராடக்ட்டை ரிட்டன் பண்ணுறது, ரீஃபண்ட்
ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க உங்களுடைய பணத்தை திருப்பி வந்துட்டு சென்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட். இப்போ நீங்கள் இந்த ரிட்டர்ன் வந்துட்டு பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை நல்லா செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் வந்துட்டு இஷ்யூ இருக்கா, நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. பட் ஆல்ரெடியே அந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் வந்துட்டு இஷ்யூவோட தான் வந்து சேர்ந்தது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நண்பா. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு எடுக்காமல் ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிருவாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதோட மொபைலாக இருக்கட்டும், கேஜெட்டாக இருக்கட்டும், மற்ற எந்த கேஜெட்ஸாக இருந்தாலுமே சரி, அதை நீங்கள் வந்ததுலேருந்து அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது அதை அன்பாக்ஸ் பண்ணி அதை வெளியே எடுத்து அதை யூஸ் பண்ணுற வரைக்குமே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வீடியோனாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு வீடியோ ப்ரூஃப் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கும். அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். இல்லை ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போய் அவங்கள கிரின்னு வந்துட்டு கிளிக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வந்துட்டு அந்த பாக்ஸ் அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஐஃபோன் இருந்தாலுமே சரி, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஆன் பண்ணுற வரைக்கும், அது மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எந்த கேஜெட்டாக இருந்தாலும் சரி, அதை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணுற வரைக்குமே வந்துட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட் நண்பா. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு உங்களுக்கு வராது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா செக்யூரிட்டி ரிஸ்க். அதாவது வந்துட்டு நீங்கள் இப்போ ஆன்லைன் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவசியாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ பொருள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு COD, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி வந்துட்டு கொடுப்பாங்க. பட் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இன்னும் அந்த ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் தப்பு இல்லை, நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு செக்யூராக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டே மாதிரி, அமேசானே மாதிரி வந்துட்டு ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதிலலாம் போய் வந்துட்டு நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை வந்துட்டு திரும்ப எடுக்கவே வந்துட்டு முடியாது. ஸோ அது வந்துட்டு அது உண்மையான வெப்சைட்டா, உண்மையான ஆப்பா, ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு நிறைய ஃபேக் சேல்ஸ்லாம் வந்துட்டு போகுது, அதுலேயும் வந்துட்டு ஏமாறாதீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துட்டு நான் கூடிய செய்து வந்துட்டு ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபேக் சேல்ஸ்லாம் வந்துட்டு நடக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கான வீடியோலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்துட்டு பார்க்கும். ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்களை இதை வந்துட்டு கொண்டு வந்து நான் விரும்பலை. ஸோ அதனால் நான் தனியாக அதுக்கு செப்பரேட் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு ஷுவராக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த லேக் ஆஃப் டாக்டைல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம் வந்துட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா டெக்ஸ்சர் அண்ட் ஃபீல் அன்சர்டனிட்டி. அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் துணிலாம் வந்துட்டு வாங்குறீங்க, இல்லை ஏதாச்சும் மெட்டீரியல் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய அந்த இதை வந்துட்டு நம்ம உணர முடியாது, அதோடைய ஃபீல் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பண்ணி பார்க்க முடியாது. இதுவே நீங்கள் வந்துட்டு இப்போ ஆஃப்லைனில் போய் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வந்துட்டு எடுக்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்துட்டு எடுக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கையால் எடுத்து வந்துட்டு பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதோடைய ஃபீல், அதோடைய கம்ஃபர்டபுள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். பட் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்துட்டு பண்ண முடியாது. செகண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா கலர் அண்ட் ஃபினிஷ் டிஸ்டர்பன்ஸ். அதோடைய கலர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியாது. இதுவே நீங்கள் இப்போ நேரில் வந்துட்டு போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கலர் எப்படி இருக்குது, நல்லா பிரைட் கலராக இருக்கா, இல்லை வந்துட்டு டல் கலராக இருக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்துட்டு கண்ணால் வந்துட்டு விசிபிளாக வந்துட்டு பார்க்க முடியும். பட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்துட்டு பார்ப்போம், அதாவது ரிவ்யூ இல்லை அவங்க அந்த போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் இப்போ மேலே ஏதாச்சும் வந்துட்டு இருக்குன்னா ஸோ அவங்களே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துங்கும்போது நல்லா பிரைட் கலராக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நம்பி வந்துட்டு வாங்கிடுவோம். பட் கையில் கிடச்சதுக்கப்புறம் இது ஏன்டா ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஆகி போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கலரோட அந்த ஃபினிஷ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் இது வந்துட்டு ரெண்டாவது ப்ராப்ளமாக வந்துட்டு இந்த லேக் ஆஃப் டாக்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்குது. மூணாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா சைஸ் அண்ட் வெயிட் மிஸ்அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய சைஸ் இல்லை வெயிட் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய சைஸ் வந்துட்டு உங்களுக்கு பத்தாமல் போயிடலாம். இதே வந்துட்டு இப்போ நீங்கள் ஜிம்மில் வந்து ஏதாச்சும் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை வெயிட்டான ஏதாச்சும் பொருள் வந்துட்டு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் இப்போ ஆஃப்லைனில் போய் வாங்கினீங்கன்னா அந்த துணி எப்படி இருக்குது, ஸோ அந்த ஷூஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லையா, அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும் உடனே. பட் வந்துட்டு இந்த ஆஃப்லைன் வந்து நம்மளால உடனே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரிட்டர்ன் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு திருப்பி ஒரு ஒன் வீக் இல்லைனா 10 days
டேஸ் மேலே வந்துட்டு ஆகும். பட் இதுவே நம்ம ஒரு ஆஃப்லைனில் போய் இப்போ நம்ம ஒரு ஷூ வந்துட்டு போட்டு பார்க்கோம், அது கரெக்டாக இல்லை அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் சைஸ் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி போட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக பார்த்து வாங்கிக்கலாம். பட் இந்த இதுவே ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்துட்டு நம்ம இது வந்துட்டு பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி சேம் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃப்லைனில் எந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நல்லா நம்ம ஃபீல் பண்ணி வந்துட்டு நம்ம பார்த்து வாங்கிக்கிற முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் செல்லர்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் ஆன்லைன் இதுக்கு வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லலை, பண்ணுங்கள். பட் நல்லா பார்த்து அதை வந்துட்டு நிதானமாக யோசித்து இது செட் ஆகும் இது செட் ஆகாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்து வந்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி நான் வாங்குற மாதிரி அந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அந்த 2வது பாயிண்டில் ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுட்டேஜ். அது ஏதாச்சும் ஒரு டீஃபால்ட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற போது அதை வந்துட்டு நம்ம கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் வந்துட்டு கொண்டு போக முடியும். ரொம்ப பெரிய இப்போ ஏதாச்சும் இப்போ நிறைய வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்லி தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இப்போ நீங்கள் ஏதாச்சும் பொருள் வந்துட்டு அதை ஐஃபோன்லாம் வந்துட்டு வாங்கி நிறைய பேருக்கு வந்துட்டு செங்கல்லாம் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அது ஓப்பன் பண்ணலேருந்து கையில் எடுத்து ஆன் பண்ணுற வரைக்கும், ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்னா அதை ஆன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு நண்பா. ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்அபிலிட்டி டு ட்ரை பிஃபோர் பையிங். அதாவது இந்த இன்அபிலிட்டி டு ட்ரை பிஃபோர் பையிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது. ஸோ அதை வந்துட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதுவே அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ நான் திருப்பி ஏன் வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறேன்னு வந்துட்டு நினைக்காதீங்க, கண்டென்ட்டில் வந்துட்டு இதுதான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் மஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இதே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 5வது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்சரி மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ். அதாவது சென்சரி மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதோடைய இப்போ ஏதாச்சும் ஃபுட்டு தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அதோடைய ஸ்மெல் வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது. அது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்துட்டு அது ஹெல்த் இஷ்யூனா வந்துட்டு ஏற்படுத்துமாங்கிறது தெரியாது. அது வந்துட்டு நல்ல ஒரு ஃபுட்டு தானா, அதாவது ஹெல்த்துக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஜங்க் ஃபுட் மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்துட்டு இருக்குமா இல்லையான்னு வந்துட்டு அது வந்துட்டு தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபுட்டுலாம் முக்கியமாக வந்துட்டு ஆன்லைன் வந்துட்டு ஆர்டர் பண்ணாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது ஸ்மெல் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாச்சும் பர்ஃப்யூம்லாம் வந்துட்டு இருக்குன்னா அதே ஸ்மெல் எப்படி இருக்கும்னா வந்துட்டு தெரியாது. சில ஸ்மெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு மயக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வந்துட்டு ஒத்துக்கிடாது பல பேர்த்துக்கு. ஸோ அதோடைய ஸ்மெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஏதாச்சும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் அதோடைய இசை வந்து அதாவது ஹியரபிள் விஷயம் வந்து நம்ம காதில் வந்துட்டு கேட்க முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு பை பண்ணாதீங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பர்ஃப்யூம்ஸ், ஃபுட்டு தான் முக்கியமாக வந்துட்டு ஆன்லைன் வந்து பை பண்ணாதீங்க. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு கூட வந்துட்டு பார்க்க முடியாது. எதை வச்சு மேக் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது வந்துட்டு நமக்கு நம்மளுடைய ஹெல்த்துக்கு தான் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டு தான் வந்து ஆன்லைன் வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் அதாவது கடையில் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் வந்துட்டு ஃபுட்டு தான் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு பால் பாக்கெட்டு கூட வந்துட்டு நிறைய பேர் ஆன்லைனில் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னையாவது நீங்கள் வந்துட்டு கிரிஞ்ச் பண்ணுறேன்னு வந்துட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2வது பாயிண்டான குவாலிட்டி கான்சியஸில் இருக்கக்கூடிய 5 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா கவுண்டர்ஃபீட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவுண்டர்ஃபீட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை நண்பா, ஃபேக் அண்ட் அன்அத்தாரிட்டிஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஃபேக்னா போலி, அன்அத்தாரிட்டிஸ் அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்டால் ஏதாச்சும் ஒரு சான்றிதழ் வந்துட்டு வாங்கப்படாத ஒரு பொருட்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஃபுட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு உங்களுடைய ஹெல்த்துக்கு ஸ்பாயில். அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் எலக்ட்ரானிக்காக வந்து இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு வெடிக்கலாம், இல்லைனா வந்துட்டு செதறலாம், இல்லை வந்துட்டு எரியலாம் பற்றிக்கிட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும். ஸோ அதனால் இந்த அன்அத்தாரிட்டிஸ் அதாவது அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் வந்துட்டு நீங்கள் வாங்காதீங்க. ஒன்லி அங்கீகரிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் வாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா நல்லா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராடக்ட் உண்மையான பொருள் தானா இல்லை ஃபேக்கான பொருளானா வந்துட்டு நல்லா நீங்கள் பார்த்தாலே வந்துட்டு தெரிஞ்சிடும் அது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்குங்க. ஸோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் அப்படி மாட்டி உங்களுடைய எழுத்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாதீங்க. வீட்டுக்குள்ளே எதுவும் பொருளை வாங்கி வச்சு வீட்டை செதற விட்டுறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு அது அங்கீகரிக்கப்பட்ட பொருள்லாம் வந்துட்டு பார்த்தாங்க.
ரெண்டாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா புவர் மெட்டீரியல்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்காங்களாங்கிறத பார்த்து வந்துட்டு பை பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ புவர் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், அது முக்கியமாக எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு சீக்கிரத்தையே வந்துட்டு போயிடும், அதாவது வெடிச்சிடும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடக்கும், இல்லை ஒர்க்காகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைலாம் வந்துட்டு நடக்கும். இதே வந்துட்டு நீங்கள் இப்போ ஏதாச்சும் ட்ரெஸ்லாம் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய கலர்லாம் வந்துட்டு அந்த கலர் ஃபினிஷ் எல்லாம் ஏதாச்சும் ஸ்டோன்லாம் வந்துட்டு இப்போ சாரி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டோன்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே கீழே வந்துட்டு அப்படியே நாளாக வந்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் குவாலிட்டியான மெட்டீரியல் தானே வந்துட்டு பார்த்து வந்துட்டு பை பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபெக்டிவ் ஆர் டேமேஜ்டு ப்ராடக்ட் ஐட்டம்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட், அதாவது டேமேஜ் வந்துட்டு ஆகியிருக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து நான் தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்ததுலேருந்து அதை அன்பாக்ஸ் பண்ணலேருந்து லாஸ்ட் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்ததுன்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ணுற வரைக்குமான அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு நீங்கள் நல்லா தெளிவாக வந்துட்டு கிளியராக வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நாலாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்லீடிங் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். அதாவது மிஸ்லீடிங் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா. நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்துட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன், நம்ம இப்போ வந்துட்டு யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லிங்க் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் லிங்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன், என்னுடைய மற்ற அதர் சேனல் லிங்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா எல்லா யூடியூபர்ஸும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து அவங்க ஆன்லைன் செல்லர்ஸ் வந்து சேல் பண்ணும்போது அதுட்டு சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஃபேக்கான டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு இருக்கலாம், அதாவது மிஸ்லீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு நம்பி வந்துட்டு வாங்காதீங்க. அண்ட் அதே மாதிரியான ரிவ்யூஸும் கூட வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் பல ரிவ்யூஸ் வந்துட்டு ஃபேக்கான ரிவ்யூஸாக வந்துட்டு கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் அவங்களாவே அவங்களுடைய கஸ்டமர்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாஃப்ஸை வச்சு நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கை நம்ம மற்ற கஸ்டமர்ஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எது ஒரிஜினல் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்து நிதானமாக வந்துட்டு நீங்கள் எந்த பொருளாக வந்துட்டு இருந்தாலும் அதை வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அஞ்சாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா வேரியேஷன் இன் குவாலிட்டி. அதாவது வேரியேஷன் இன் குவாலிட்டி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் எது உங்களுக்கு செட் ஆகும், எது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து, அதாவது வெரைட்டி ஆஃப் குவாலிட்டி தான் வேரியேஷன் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க நண்பா. ஸோ அதனால் இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்து வந்துட்டு மஸ்ட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஷூஸ் வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே லாஸ்ட் வரைக்கும் நல்லா பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷூ வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி தெரியுதோ அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த அஞ்சாவது ப்ராப்ளம் வந்து நான் சொன்னேன். அது பாயிண்டான இந்த சைஸ் அண்ட் ஃபிட் இஷ்யூவில் இருக்கக்கூடிய முதல் 4 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்கான்ஸ்டிடியன்ட் சைஸிங் அப்படிங்கிறது தான். இந்த இன்கான்ஸ்டிடியன்ட் சைஸிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் நண்பா, இப்போ ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஷூ வந்துட்டு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே பூமா இந்த மாதிரியான ஆடிடாஸ் இந்த மாதிரியான பல ஷூஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு பிராண்டுமே ஒவ்வொரு சைஸ் சார்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சைஸ் சார்ட்ஸை நல்லா செக் அவுட் பண்ணி வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம். இருக்கக்கூடிய ரெண்டாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா புவர் சைஸ் சார்ட்ஸ். அதாவது புவர் சைஸ் சார்ட்ஸ்லாம் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு சின்ன ஒரு விளக்கப்படம் மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான இதுன்னு. பட் அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்காது. நம்ம அதை பார்த்து கரெக்டாக ஆர்டர் பண்ணாலுமே வந்துட்டு நமக்கு வர்றது ஒன்று லூஸாக வரும், இல்லை வந்துட்டு டைட்டாக தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக், ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபேக்கான ஒரு சார்ட்ஸ் தான், அதாவது ஃபேக் சைஸ் சார்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் அது எந்த அளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக வந்துட்டு நம்பலாமே வந்துட்டு அது உங்களுக்கு லாஸ்ட்டாக வர்றது ஒரு லூஸான ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு டைட்டான ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு சார்ட்ஸ் தான் பார்க்கணுன்னே முதல்ல வந்துட்டு அவசியமே வந்துட்டு இல்லை. இதில் இருக்கக்கூடிய மூணாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டைல் அண்ட் டிசைன் டிஃப்ரென்சஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஷர்ட்லாம் வந்துட்டு எடுக்கீங்க அப்படின்னா அதோடைய ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது, அதில் ஏதாச்சும் பேட்டர்ன்லாம் வந்துருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ இது மூணாவது ப்ராப்ளம். அண்ட் நாலாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கிற முக்கியமான ஒரு ப்ராப்ளம், அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய பாடி டைப் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஃபிட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதாவது உங்களுடைய பாடி டைப் வந்துட்டு ஏகப்பட்ட பாடி டைப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது வந்து ஸ்லிம்மாக இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துட்டு மீடியம்
மீடியமாக வந்துட்டு ஃபிட்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் உங்களுடைய பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஷர்ட் ஸோ இந்த மாதிரி வந்துட்டுலாம் கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆஃப்லைனில் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ட்ரையல் ரூமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட்டு செக் பண்ணி கூட வந்துட்டு பார்த்துக்கலாம். உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபிட்டான ஒரு ஷர்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஷர்ட் ஃபேண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் முடிச்ச வரைக்கும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆஃப்லைன் ஷாப்பிங் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு பை பண்ணிட்டு வந்துட்டு வந்துடலாம். நான் அதுக்காக வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கலாம் வந்துட்டு நான் சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது பாயிண்டான ரிட்டன் அண்ட் ரீஃபண்ட் அஸ்லெஸில் இருக்கக்கூடிய 3 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீஸ்டாக்கிங் ஃபீஸ். அதாவது வந்துட்டு நீங்கள் இப்போ ப்ராடக்ட் வந்துட்டு ரிட்டன் பண்ணும் போதே அவங்க ரீஸ்டாக் வந்து எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்ல கண்டிஷனில் வந்துட்டு இருந்தாலும் உங்ககிட்ட வந்துட்டு பணத்தை வந்துட்டு வாங்குவாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் ப்ராப்ளம். அண்ட் வந்துட்டு செகண்ட் ஒன் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிட்டன் ஷிப்பிங் கால்ஸ் வந்துட்டு வாங்குவாங்க. அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் ரிட்டன் பண்ணும்போது அதுக்கான அந்த பே, அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்துட்டு வாங்க தான் செய்வாங்க ரிட்டன் எடுக்கும்போது. ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது ப்ராப்ளம். அண்ட் மூணாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா லாங் வெயிட் டைம். அதாவது லாங் வெயிட் டைம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இப்போ ரிட்டன் பண்ணும்போது ஸோ அந்த ரிட்டனுக்கான பணத்தை வந்துட்டு அவங்க திருப்பி செட்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 வீக் இல்லை 1 மந்த் கூட வந்துட்டு ஆகலாம் சில சமயங்களில். ஸோ இந்த மாதிரியான 3 விஷயங்கள் வந்துட்டு இந்த ரிட்டன் அண்ட் ரீஃபண்ட் அஸ்லெஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ரிட்டன் பண்ணும்போது இந்த ரீஃபண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு பார்த்து வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டுருந்தே சொல்கிறக்கூடிய வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் விட ஆஃப்லைனில் பை பண்ணுறது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சொல்லிட்டு வரேன். ஸோ அப்படியும் ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்துட்டு பை பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ரிட்டர்ன் பண்ணாத மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வாங்குங்க. ஸோ அப்படியும் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராடக்ட்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போதே நீங்கள் அது எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷிப்பிங்க்கு வந்துட்டு காசு வந்துட்டு வாங்க தான் செய்வாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 வீக் இல்லைனா அப் டு 1 மந்த் கூட வந்துட்டு ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்க தான் செய்யும். ஸோ அது ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலுமே சரி, அமேசான் அண்ட் மீஷோ, ஷாப்ஸி இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாமே இது வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் மஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறேன். இந்த வீடியோட லாஸ்ட் பாயிண்டான செக்யூரிட்டி ரிஸ்கில் இருக்கக்கூடிய 3 காமனான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா ப்ரீச்சஸ். அதாவது டேட்டா ப்ரீச்சஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை நண்பா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு பண்ணும்போது உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மூலமாக, அதாவது பேடிஎம், ஜிபே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மூலமாக வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு பே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு எண்ணெல்லாம் வந்துட்டு, அதாவது கிரெடிட் கார்டுடைய நம்பர்லாம் வந்துட்டு அவங்க சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் சிஓடி பண்ணுறது இன்னுமே பெட்டர் அப்படிங்கிறத விஷயத்துக்காக தான் இந்த டேட்டா ப்ரீச்சஸ் வந்துட்டு நான் இந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிரெடிட் கார்டு நம்பர், இந்த மாதிரி டெபிட் கார்டு, இந்த மாதிரி இப்போ ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நம்பர்லாம் வந்துட்டு அவங்க சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் இந்த டேட்டா ப்ரீச்சஸ்ன்னு நான் சொன்னேன். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா பிஸ்ஸிங் ஸ்கேம்ஸ். அதாவது பிஸ்ஸிங் ஸ்கேம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஃபிஷிங் இல்லை பிஸ்ஸிங் ஸ்கேம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஏதாச்சும் மெயில்ஸ் வந்துட்டு அனுப்புவாங்க உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான மோசடியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும். அதாவது ஃபேக் சேல் இந்த மாதிரிலாம் நடந்து உங்ககிட்ட வந்து பணத்தை வந்துட்டு ஆட்டையை போடுறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து சேல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபேக் ஆப்ஸான ஃப்ளிப்கார்ட், அமேசான். அதாவது ஃபேக்னா இப்போ வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு இருக்குன்னா அது ஒரிஜினல் தான், நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஃபேக்காக வந்துட்டு இன்னொருத்தங்க வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ஆப்போ இல்லைன்னா வெப்சைட்டோ. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்துட்டு வரலாம், இந்த மாதிரி எங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் வந்துட்டு இந்த மாதிரியான ஆஃபர் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் அது ஃப்ளிப்கார்ட்டாக வந்துட்டு இருக்காது, ஃபேக்கான ஃப்ளிப்கார்ட்டாக வந்துட்டு இருக்கும். நம்மளும் நம்பி ஒருவேளை ஃப்ளிப்கார்ட்டாக தான் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி நம்மளும் அமௌண்ட் வந்துட்டு போட்டுருவோம். பட் அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஃபிஷிங் ஸ்கேம்ஸ் மெயில் தான் வந்து நீங்கள் வந்துட்டு நம்பாதீங்க, அது எல்லாமே ஃபேக் தான் டோட்டலாக. ஸோ அந்த மாதிரியான மெயில்ஸ்லாம் வந்துன்னா தூர வந்துட்டு அதாவது ஸ்பேமில் வந்துட்டு போட்டுருங்க. எப்படியும் அது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பேமில் போய் தான் விழும். ஒருவேளை ஸ்பேமில் இல்லாமல் உள்ள நமக்கு இன்பாக்ஸ்லேயும்
வந்துட்டு கூட வந்துட்டு விழலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அதை நம்பாதீங்க. வந்துட்டு பிளாக் பண்ணிடுங்க அந்த மெயிலையே. லாஸ்ட் ஒன், மூணாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா பேமெண்ட் ஃப்ராட். அதாவது பேமெண்ட் வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும், பட் அவங்க அந்த ப்ராடக்ட்டை விட உங்களுக்கு அதிக பேமெண்ட்டாக வந்துட்டு சொல்லி உங்ககிட்ட வந்துட்டு பணத்தை வந்துட்டு ஆட்டைப்பட வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அதெல்லாம் இதுதான் வந்துட்டு பார்த்து நீங்கள் இனிமேலும் ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது ஆன்லைனில் வந்துட்டு பை பண்ணலாமா வேண்டாமா நல்லா யோசிச்சு பார்த்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் கட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்துட்டு இருந்திருக்கும் நான் வந்துட்டு நம்புகிறேன். இந்த வீடியோட பார்ட்டும் வந்துட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு நான் கிளியர் கட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை செட் பண்ணால் மட்டும் தான் நம்ம சேனலில் எப்போலாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு கிடைக்கும். இனி நான் அடுத்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.